வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸோட பவர் சிஸ்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. அதுக்குள்ள நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கு. டெவில் ஃப்ரூட், ஹாக்கி இது ரெண்டு மட்டும் தான் கிடையாது. அது இல்லாமலும் ஒன் பீஸ்ல வந்து ஹிடன் பவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா இந்த என்டையர் பவர் சிஸ்டத்தை ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பவர் வந்து அன்லாக் ஆகும். எல்லா நாளும் அடிமை வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. டெவில் ஃப்ரூட்டு இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இந்த டெவில் ஃப்ரூட் இருக்குல்ல, இது வந்து ஒரு சீட் கோடு மாதிரி. ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் தேவை கிடையாது. ஸோ அது மட்டும் கிடையாது, அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட உடனே அவங்களால அந்த பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். பட் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்து, பட் இன்ஸ்டண்ட்டாகவே அந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்குது, அதை கட் பண்ணி 2 பேர் தனித்தனியாக சாப்பிட்றாங்கன்னா 2 பேருக்குமே அந்த பவர் கிடைக்குமானா அப்படியெல்லாம் கிடைக்காது. யார் ஃபர்ஸ்ட் ஒரு பைட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து போயிடும். இன்னொருத்தவங்க சாப்பிட்றது வந்து அது வேஸ்ட்டு தான். ஒரு டெவில் ஃப்ரூட்டோட பவரை ஒரு பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா திரும்ப அந்த டெவில் ஃப்ரூட் வந்து வேறு இடத்துல வந்து ரீபார்ன் ஆகும். அப்போதைக்கு அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அந்த பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கரண்டாக ஒரு டெவில் ஃப்ரூட்டோட பவரை ஒருத்தவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இதில் நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. பாரமிசியா, லோக்கியா அண்ட் ஜோயன். ஃபர்ஸ்ட் வந்து பாரமிசியா பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூஸர் தான் அதிகமாக வந்து ஒன் பீஸ் வேர்ல்டில் வந்து இருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி கேட்டகரி பண்ணலான்னா, நேச்சுரல் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த அனிமல் பேஸ்டு எபிலிட்டி இருக்கு இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் மற்ற எபிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட் யூஸர் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரால் என்னென்ன பண்ண முடியும்னா, ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பாடி இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான எபிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பேட்டில்ங்கிறது வந்து பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாடி ரிலேட்டடான எபிலிட்டி யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பக்கி. சாப் ஃப்ரூட்டு இதோட எபிலிட்டி என்ன, அவனோட பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதை நினச்ச மாதிரி அவனால் ஸ்ப்ளிட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் வந்து சப்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து என்னன்னா, இப்போ வந்து மிஸ்டர் 3 இருக்கான்ல, அவன் வந்து மெழுகு இருக்குல்ல, அதை கிரியேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவான். ரொம்ப சூப்பராகவும் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். ஸோ இதுவுமே பாரமிசியா டைப்பில் தான் வரும். அதுக்கடுத்து என்விரான்மெண்டலில் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான எபிலிட்டிஸ், இது வந்து யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம லா எடுத்துக்கலாமே. லா வந்து ஓபி டெவில் ஃப்ரூட் யூஸர். அது ரூம் ஒன்று கிரியேட் பண்ணுவான் இல்லையா, ஸோ அந்த சரௌண்டிங்குள்ளே அவன் தான் கிங்கு. அவனோட பவர் வந்து அல்டிமேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் பீரியட் எடுத்துக்கலாம். அவரோட டெவில் ஃப்ரூட் குரா நோமி. அது வைப்ரேஷன் அண்ட் ஷாக் வேவ் கிரியேட் பண்ணுவார். அது அந்த சரௌண்டிங்கே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இதுவும் பாரமிசியா டைப் தான். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட்டும் இருக்கு. மோச்சி நோமி, மோச்சியை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து வந்து ஜோயன். இந்த ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் இருக்குல்ல, ஸோ இதோட எபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, அனிமல் பேஸ் பண்ணி இருக்கும். இதில் வந்து 3 பேஸ் இருக்குது. ஒன்று வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபார்ம், அதுக்கப்புறமா ஹைப்ரிட் ஆயிடுவாங்க. அந்த ஹியூமன் வித் என்ன அனிமல் டெவில் ஃப்ரூட் யூஸராக இருக்காங்களோ, ஸோ அதோட மெர்ஜ் ஆகி ஹியூமன் வித் அந்த அனிமல் ஃபார்மில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா பீஸ்ட் ஃபார்ம், ஃபுல்லாகவே இந்த அனிமலை வந்து மாறிடுவாங்க. இந்த 3 ஃபார்மில் இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரால் வந்து இருக்க முடியும். நம்ம சாப்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் யூஸர். அதுக்கப்புறமா ஏசியன் ஜோயன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இந்த டெவில் ஃப்ரூட் யூஸர் இருக்காங்கல்ல, அழிஞ்சு போன உயிரினம் இருக்கு இல்லையா, அதோட எபிலிட்டிஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டைனோசராக மாறுறது, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட் வேர்ல்டில் இல்லைல்ல, அந்த மாதிரி எபிலிட்டி தரக்கூடிய டெவில் ஃப்ரூட்லாம் வந்து ஏசியன் ஜோயனில் வந்து போயிடும். அதுக்கடுத்து மித்திக்கல் ஜோயன். ஸோ இந்த மித்திக்கல் ஜோயன்கிறது வந்து மித்திக்கல் கிரியேச்சர். ஸோ அது ரிலேட்டடான பவர்ஸ் எல்லாம் வந்து இவங்களால யூஸ் பண்ண முடியும். மார்க் வந்து ஃபீனிக்ஸோட டெவில் ஃப்ரூட் யூஸராக இருப்பான் இல்லையா, இதெல்லாம் மித்திக்கல் ஜோயனில் வரும். ஸோ இந்த மித்திக்கல் ஜோயனில் இருக்கப்போ இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, எக்ஸ்ட்ரான ஒரு பவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். நம்ம மார்க்கை எடுத்துக்கிட்டோம்னா ஹீல் பண்ணுறதுக்கான ஃப்ளேமை கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் மித்திக்கல் ஜோயனில் வந்து இருக்கும். லோக்கியா டைப் டெவில் ஃப்ரூட் என்னன்னா, நேச்சுரல் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆக்சுவலாக காமனாகவே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் தான். ஐஸை கிரியேட் பண்ணுறது, லைட்டை கிரியேட் பண்ணுறது, ஃப்ளேம் கிரியேட் பண்ணுறது, டார்க்னஸ், ஸோ இதெல்லாம் வந்து லோக்கியா டைப்பில் வந்து வந்துடும். இந்த டெவில் ஃப்ரூட் யூஸர் இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து பேசிக்காகவே ஒரு பெனிஃபிட் வந்துருக்கு. என்னன்னா, இப்போ வந்து காமனாக ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணுற நேச்சுரல் எலமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சாண்ட் இருக்குன்னா, சாண்டோட வீக்னஸ் என்ன, வாட்டர். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்போ வந்து அவங்க அஃபெக்ட் ஆவாங்க.
அதுக்கப்புறமா இந்த டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இத அவேக்கன் பண்ண முடியும். ஸோ அப்படி அவேக்கன் பண்றனால என்ன ஆகுன்னா, இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் ஆவாங்க. பாரமீசியா டைப் டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம டோஃப்ளமிங்கோ எடுத்துக்கலாமே. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த டெவில் ஃப்ரூட்ட அவேக்கன் பண்ணனால குறிப்பிட்ட சரவுண்டிங்க அஃபெக்ட் பண்ணுவான். அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கா மாத்தி அத அவனால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. அதுக்கடுத்து ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் இருக்குல்ல, இத அவேக்கன் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணி அவேக்கன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து ஒரு பீஸ்ட்டா மாறிடுவாங்க. மைண்ட்லெஸ்ஸான ஒரு அனிமல் மாரி மாறிடுவாங்க. ஸோ அதில வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. அத கரெக்ட்டா அவேக்கன் பண்ணணும். பண்ண முடியாதான்னா, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிடையாது. கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி அவேக்கன் பண்ணணும். லூச்சி இருக்கான்ல, அவன் வந்து பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா மித்திக்கல் ஜோயன் அதையும் வந்து அவேக்கன் பண்ணலாம். லோக்கியா இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அவேக்கனிங் வந்து கிடையாது. காமனாவே இது பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஹாக்கி இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த ஹாக்கிங்கிறது எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் இருக்க ஒரு மிஸ்ட்ரியான பவர் தான். ஆக்சுவலா ஹாக்கிங்கிறது என்னன்னா, ஒரு பெர்சனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அதுக்கப்புறமா அவங்களோட வில் பவர ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க ஹார்டா ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் மட்டும் பண்ணி அவங்க அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப நார்மல் ஹியூமன் பண்ண முடியாத தரமான ஏகப்பட்ட சம்பவத்த இந்த ஹாக்கி யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த ஹாக்கிலயுமே நெறைய டைப் இருக்கு. அப்சர்வேஷன் ஹாக்கி. இந்த ஹாக்கி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒருத்தவங்களோட பிரசன்ட்ட சென்ஸ் பண்றது. ஸோ அது வந்து கிட்டயும் இருக்கலாம், லாங் ரேஞ்சுலயும் இருக்கலாம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைடாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப தூரத்துல இருக்க பெர்சன கூட சென்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட இன்டென்ட் என்ன அப்படிங்கிறதும் இவங்களால சென்ஸ் பண்ண முடியும். அவங்களோட எமோஷன் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் சென்ஸ் பண்றனால என்னன்னா, ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன இன்டென்ட்டோட வராங்க, அட்டாக் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இவங்களால சென்ஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கனால பேட்டில் பண்றப்போ, அவங்களோட அட்டாக்க டார்ச் பண்றதுக்கும், திரும்ப அட்டாக் பண்றதுக்கும் இந்த ஹாக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனல் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்கைவியால இருக்க என்டையர் பெர்சன் எல்லாரும் பேசுறதையும் அவனால கேட்க முடிஞ்சிருந்திருக்கும். அதுக்கு வந்து அவனோட டெவில் ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பான். அங்க வந்து மந்த்ரான்னு சொல்லுவாங்க. மந்த்ராங்கிறது இங்க ஹாக்கி, அங்க மந்த்ரான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்குல்ல, இதுக்கு அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்கு. ஸோ அந்த அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்றப்ப என்ன ஆகுன்னா, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஃபியூ செகண்ட்ஸ இவங்களால பார்க்க முடியும். அப்படி பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள பேட்டில்ல வின் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி. ஸோ இந்த ஆர்மமெண்ட் ஹாக்கி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குல்ல, அத வந்து கோட் பண்ற மாதிரி. ஸோ இத நான் எப்படி சொல்றேன்னா, இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஷீல்டு மாரி வச்சுக்கங்க. ஸோ எப்படின்னா, இப்போ வந்து அவங்க வெப்பன் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த வெப்பன்லயும் இந்த ஆர்மமெண்ட் ஹாக்கிய இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். அப்படி இன்ஃப்யூஸ் பண்றனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அட்டாக் பண்றாங்க இல்லையா, அந்த அட்டாக்கோட பவருமே ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். லோக்கியா டைப் டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்காங்கல்ல, அவங்கள காமனா அடிச்சா அவங்க வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஆர்மமெண்ட் ஹாக்கிய யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்போ, அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, அது வெப்பன்லயும் யூஸ் பண்ணலாம். அவங்களோட பாடி பார்ட்ல எங்க வேணாலும் அந்த ஆர்மமெண்ட் ஹாக்கிய வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேட்டிலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குல்ல, இதுலயும் அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஒருத்தவங்கள ஸ்ட்ரெயிட்டா டச் பண்ணி தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. டச் பண்ணாம கூட அட்டாக் பண்ண முடியும். அடுத்து கான்குரர் ஹாக்கி. இதுதான் ஹாக்கிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பட் இந்த கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, இது வந்து மத்த ஹாக்கி மாதிரி கிடையாது. ஏன்னா மத்த ஹாக்கியெல்லாம் ட்ரெய்னிங் பண்ணி அத வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். பட் கான்குரர் ஹாக்கிங்கிறது அவங்களோட பர்த்லேருந்தே இருக்கணும். ஸோ அது வந்து அவங்களோட ஆம்பிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது டெவலப் ஆக அந்த கான்குரர் ஹாக்கியோட எனர்ஜி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஹை ஆகும். இந்த கான்குரர் ஹாக்கி அவேக்கன் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அல்ட்ராவா இருக்கும். ஸோ இது காமனா ரிலீஸ் பண்றப்பவே வில் பவர் கம்மியா இருப்பாங்கல்ல, அவங்கலாம் இவங்க முன்னாடி நிக்கவே முடியாது. அன்கான்ஷியஸா போய் தொப்பு தொப்புன்னு விழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கான்குரர் ஹாக்கி இருக்குல்ல, இத அவங்களோட வெப்பன்ல இன்ஃப்யூஸ் பண்ணி அவங்களால அட்டாக் பண்ண முடியும். அப்படிலாம் அட்டாக் பண்றப்போ அந்த அட்டாக்கோட பவருங்க அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இந்த ஹாக்கிய லாங் ரேஞ்சுல யூஸ் பண்ண முடியும். கிரீன் பில் இருக்கான் இல்லையா, அவன வந்து ஷாங்க்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்தே அஃபெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா 2 கான்குரர் ஹாக்கி யூசர்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடமே தெறிக்கும். ஸ்கை ஸ்ப்ளிட் ஆகுற அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கா அந்த அட்டாக் வந்து இருக்கும். ரோஜர் ஒயிட் பியர்ட் அட்டாக் அப்பயும் அப்படி நடந்திருக்கும். ஒயிட் பியர்ட் அதுக்கப்புறமா நம்ம ஷாங்க்ஸ் போட்ட அட்டாக்லயும் இது நடந்திருக்கும். காட்ஸ் நைட்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இம்மார்டல் பவர் இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கான்குரர் ஹாக்கிய யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண தான் அவங்க அஃபெக்டே ஆவாங்க. ஸோ காமனா அட்டாக் பண்ணாலும் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஹாக்கிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹாக்கினா அது கான்குரர் ஹாக்கி தான். அடுத்து இப்போ வந்து ஸ்வார்ட்ஸ்மேன் ஸ்கில் இருக்கு. ஆக்சுவலா ஸ்வார்ட்ஸ்மேன் ஸ்கில்ல தனி பவரா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. பட் எபிலிட்டியா வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் இது இல்லாம இன்னொரு பவர்ஸும் இருக்கு. அது என்னன்னா எலக்ட்ரோ பவர். ஸோ இந்த எலக்ட்ரோ பவர் வந்து யார் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, மிங்க் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களால யூஸ் பண்ண முடியும்.
மிங்க் எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ல வெறித்தனமா சண்டை போடக்கூடியவங்க. அது குழந்தையா இருந்தாலும் ரைட்டு, பெரியவங்களா இருந்தாலும் ரைட்டு, எல்லாருமே தரமா சண்டைய போடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இந்த எலக்ட்ரோ பவர்ங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோ பவர் வந்து டெவில் ஃப்ரூட்டோ, ஹாக்கியோ கிடையாது. அது அவங்களுக்கு பயாலஜிக்கலா கிடைக்கக்கூடியது. மிங்குக்கு மட்டுமே அது இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து எப்படின்னா, எலக்ட்ரிக் பவர் இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணி அவங்கள அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் பவர் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்றாங்கன்னா, அதோட அதே மாதிரி சேமா இருக்காது. இது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அத யூஸ் பண்ணி இன்டர்ன்ல ப்ரெடிக்ட் பண்றது, அட்டாக் பண்ண வர்றது, இது எல்லாத்தையும் இவங்களால வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எலக்ட்ரோ அப்படிங்கிறது வந்து தனி ரகம். அதே மாதிரி மிங்க் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து முழு நிலாவ பார்க்குறப்போ, ஒரு பீஸ்ட் மோடுக்கு போவாங்க பாருங்க. அப்பல்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப கொடூரமா, பவர்ஃபுல்லா வந்து அவங்க பேட்டில் பண்ணுவாங்க. இது மிங்குக்கான யூனிக்னஸ். ஸோ ஓவராலா நான் ஒன் பீஸ்ல இருக்க பவர் சிஸ்டத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து லைட்டா சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க ஒன் பீஸ் பவர் சிஸ்டம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபேவரைட் கேரக்டர் யாரு? அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.